இருப்பா, நிஜமாக நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. படம் நல்லா இருந்துச்சுங்களா? நான் ஒரு ஃபேமிலியில் என்ன பிரச்சனை வந்தாலும் பேசி தீர்த்துக்கணும்ண்ணா 2 பேரும், ஓகேங்களா? அது 3வதெல்லாம் சேர்க்கக்கூடாது. 10வதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாத்தனார் கூட இப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும், மாமியார் கூட அட்ஜஸ்ட் பண்ணலாம். அவங்க 2 பேரும் க்ளோஸாக இருக்கணும். ஸோ நடுவில் எந்த பிரச்சனை வந்தாலும் நான் போய் தள்ளிடக்கூடாது. அவங்கள பேசி அவங்களே தீர்த்துக்கணும். அப்படி 4வது ஆளாக பேச வச்சிங்கன்னா பிரச்சனை பெருசாகி கோர்ட் வரைக்கும் போவோம். ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு மனஸ்தாபம் தானே ஆகும். அந்த படத்தை இதில் நல்லா காமிச்சிருக்காங்க. ஏன்னா ஒருத்தருக்கு வந்து நல்லா இருப்பாங்க, திடீர்னு ஒரு மருமக புதுசாக வந்தால் எல்லாமே அவளுக்காக வந்து திரும்ப ஆரம்பிக்கும். அப்போ நம்மளை வந்து இறக்கி பேசுகிற மாதிரி ஆகிடும். அப்போ அவளை தூக்கி பேசும்போது மற்றவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அது இந்த படத்தில் எப்படின்னு காமிச்சிருக்காங்கண்ணா. லவ் நல்லா இருந்தது. லவ் ஸ்டோரி சூப்பராக இருந்ததுண்ணா. 2 பேருக்குமே நல்லா செட் ஆகிருந்தது. ரியலாகவே அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக எப்படி பிரச்சனை வந்தால் எல்லாமே ரியல் லைஃப்பில் என்ன நடக்குது அதை நான் படத்துலேயும் காமிச்சிருக்காங்க. கூட்டு குடும்பத்தோடு தான் இது. கூட்டு குடும்பத்தில் வர பிரச்சனை தான் இது. எப்படி இதை நம்ம கடந்து போகணும், எப்படிலாம் ஒன்றா இருக்கணும்னு காமிச்சிருக்காங்கண்ணா. இல்லை லாகலாம் எதுவும் கிடையாதுண்ணா. எல்லாமே நல்லா போகுதுண்ணா. சாங்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. நல்லா பார்க்கலாம், ஃபேமிலியாக பார்க்கலாம். குறிப்பாக வந்து மாமியார் வந்து பார்க்க வேண்டிய படம். ஒரு குடும்பத்தில் மாமியார் எப்படிலாம் குடும்பத்தை பிரிக்கிறாங்கிறத சூப்பராக சொல்லியிருக்காங்க. அதுவும் பொண்ணு பசங்க இருக்காங்களா, அவங்க அம்மா, அவங்க பார்க்க வேண்டிய படம்னா அது படம். அதான் கணவன் மனைவியில் மாமியார் உள்ளே வந்து எப்படி வேலை பார்க்குறாங்க, எப்படி சண்டை உருவாக்குறாங்கிறத சொல்லியிருக்காங்க. பார்க்குறேண்ணா. இது வந்து எப்படி சொல்கிறேன், காமெடியாக சொல்லியிருக்காங்க. நான் படத்தில் காமெடியாக சொல்லியிருக்காங்க. சீரியலை பார்க்குறதுலாம் சொல்லலாம். சீரியல் ரொம்ப லென்த்தாக போகிற மாதிரி இருக்கா. முக்கியமான விஷயத்தை மட்டும் எடுத்து போட்டுருக்காங்க. முக்கியமான விஷயம், சின்ன நுணுக்கமான விஷயத்தை இயல்பாக அப்படி என்னென்ன பிரச்சனை, துணி தைக்கும் போது பிரச்சனை, தட்டாடி போது பிரச்சனை, அது வந்து சூப்பராக சொல்லியிருக்காங்க படத்தில். எங்கும் போர் அடியில் அதான் பெரிய ப்ளஸ் இந்த படத்துக்கு. இல்லை கடைசியாக தான் சண்டை போட்டு கடைசியாக டைவர்ஸில் முடியும். ஆனால் டைவர்ஸில் முடியாத ஒன்றா சேர்ந்துறாங்க. அதான் கதையே. ஆமாண்ணா, சின்ன சின்ன பிரச்சனை வரும்ண்ணா. கடைசியாக டைவர்ஸில் போய் முடியும்ண்ணா. கரெக்டாக டைவர்ஸ் கொடுக்க மாட்டாங்கண்ணா. இவரை ஒன்றா சேர்ந்துருவாங்க. அதான் கதையே. சூப்பராக பண்ணியிருக்காங்கண்ணா. இயல்பாக இருக்குண்ணா. அதாவது இப்போ நல்லாயிருக்கு. அதாவது எதிர் வீடு பக்கத்து வீடு நம்ம இயல்பாக பரோடா மாஸ்டர் எப்படி இருப்பார், தாடி வச்சின்னு பரோடா கொத்துறது, அதெல்லாம் வந்து இயல்பாக பார்த்தா பரோடா மாஸ்டர் மாதிரி தான் இருக்குது. ஒரு விஜய் மாதிரி தெரில. அது ஹீரோனே அது மாதிரி தான். நம்ம எதிர் வீடு பக்கத்து வீடு மாதிரி இருக்குது. நல்லா இயல்பாக இருக்குது. அந்த ஒரு நடிகை மாதிரியே தெரில. காமெடி ஓகேண்ணா. யோகி பாபு காமெடி நல்லா இருக்குது. விஜய் நிறைய காமெடி பண்ணியிருக்காரு இதில். அவர் வந்து இதுக்கப்புறம் வந்து நிறைய அவர் இதுவே மாறும். கண்டிப்பாக நிறைய காமெடி ட்ராக் நிறைய வரும் விஜய் சேதுபதி. போடியாக போகுதுண்ணா படம். ஃபேமிலியாக கண்டிப்பாக பார்க்கலாம் அந்த படத்தை. படம் சூப்பராக இருக்குது ப்ரோ. படம் வந்து பார்க்கலாம். செம்மையாக இருக்குது படம். விஜய் சேதுபதி தான், வேறு யார்? அவர் தானே. அவருக்கோசரம் ஆமாம், லவ் சொல்லியிருக்காங்க. புருஷன் முன்னாடி எப்படி லவ் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்குது. இனிமேல் நம்ம தான் லவ் பண்ண போல, அது போல் போயிட்டு நல்லா இருக்குது. சூப்பராக 2 பேருக்கும் சூப்பராக இருந்தது. ஜோடி பொறுத்து சூப்பர். படம் சூப்பர். நல்லா இருக்குது. நல்லா இருக்குது. அந்த சீன் நல்லா இருக்குது. பரோட்டா பற்றி நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. நிறைய நல்லா இருக்குது. நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நல்லா இருக்குது. சூப்பராக. யோகி பாபு எல்லாம் காமெடி செட் ஆகுது. எல்லாமே எடுத்திருக்கு. சூப்பராக இருக்குது. நல்லா சிரிக்கிற மாரி இருக்குது. சூப்பராக இருக்குது. விஜய் சேதுபதி தாங்க. அவர் ஆக்டிங் இல்லாமல் நம்ம படம் வர மாட்டோம்ல. அவர் ஆக்டிங் இல்லை. விஜய் சேதுபதி எப்பயுமே கலக்கிடுவார் எல்லா படத்துலையும். இந்த படத்துலையும் நல்லா கலக்கிருக்காப்புல. சூப்பராக இருக்குது. ஜென்ரல் ஆடியன்ஸுக்கும் பிடிக்கும். விஜய் சேதுபதினா எல்லாருக்கும் பிடிக்கும். எல்லாரும் பார்க்கலாம். தேங்க்யூ. நல்லா இருந்துச்சு ப்ரோ. படம் நல்லா இருந்துச்சு. எக்ஸ்பெக்டேஷன்லாம் இல்லை. எக்ஸ்பெக்டேஷனே இல்லாமல் போனீங்கன்னா நல்லாயிருக்கும். சூப்பரான படம். வேறு 2 பேர் காம்பினேஷன் நியூவாக இருக்கிற மாதிரி இல்லை. ஆல்ரெடி நிறையா இது பண்ண மாதிரி இருக்குது. ரொம்ப நல்லா இருந்தது. படம் நல்லா இருந்தது. ரக்கடு அதான் அந்த ரக்கடுனா எப்படி சொல்கிறது, ஒரு புருஷன் அது ஆசையாக வந்து போகிற மாதிரி அந்த இது நல்லா இருந்தது. அந்த சண்டை தான் கதையே. சண்டை வந்து ஒன்றா சேர்றது, எல்லாருமே அடிச்சுக்கிறது மாதிரி சேர்றது தான் கதையே. யோகி பாபுக்கான வர சீன்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. அவரோட வர சீன்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. ஹைலைட்னா எந்த ஒரு ஈகோ எதுவும் பண்ணாமல் அடிச்சிக்காமல் ஒன்று சேர்ந்துடணும். எவ்வளோ தான் சண்டை போடாலும் சரி, அது பண்ணு. ஃபீல் குட். சூப்பர். நல்லா இருந்தது. சாங்ஸ் அந்த பாட்டு இன்னொரு பாட்டு அந்த நடுவில் இருக்குதுல்ல, அந்த சாங்ஸ் எல்லாம் நல்லா இருந்தது. டான்ஸு அப்படி செட் ஆயிடுச்சு. விஜய் சேதுபதி கேரக்டர் ரொம்ப செட் ஆயிடுச்சு. நல்லா இருந்துச்சு. போர் அடிக்காமல். லர்னிங் டே மட்டும் கொஞ்சம் லாங்காக இருக்குது. நல்லா இருக்கு பிரதர். பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. நல்லா ஃபேமிலி சப்ஜெக்ட் தான். நல்லா இருக்கும் படம். பார்க்கலாம். சண்டை போட்டே இருப்பாங்க, ஆனால் நல்லாயிருக்கும். அவங்களுக்குள்ள ஒரு அன்பு இருக்கும், லவ் இருக்கும். எல்லாம் சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குது. காம்பினேஷன் சூப்பராக இருக்குது. படம் எல்லாருமே பார்க்கலாம். ஃபேமிலியோடு பார்க்கலாம். சொல்லுங்கண்ணா. படம் நல்லா இருக்குண்ணா. ஒரு ஃபேமிலியாக பார்க்குற படம் தான். புதுசாக கப்பல்ஸ் பார்த்தா இந்த படம் பார்த்து நல்லாயிருக்கும். பாட்டெலாம் நல்லா இருக்குது. சந்தோஷ் நாராயணன் மியூசிக் நல்லா தான் போட்டிருக்காரு. ஃபேமிலினாலே பிரச்சனை வரதான் செய்யும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள. அது அவங்களே விட்டால் சரி பண்ணிவிடுவாங்க. அது உள்ள பிரச்சனை தான், ஒரு கருத்து தான். நல்லா தான் இருக்குது படம். பார்க்கலாம். ஆக்டிங் நல்லா பண்ணியிருக்காரு. நல்லா தான் இருக்குது படம். காமெடி யோகி பாபு நல்லா பண்ணியிருக்காரு காமெடி. அதுவும் பரவாயில்ல, பார்க்கலாம். சூப்பராக இருக்குது படம். ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். நல்லா இருக்குது.
நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட் படம். ஆமாம், ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள சண்டை. இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள சண்டை வந்து ஒரு ட்விஸ்ட்டு பயங்கரமாக இருக்குது. அடிக்கடிக்க சண்டை போடுறாங்க, சேர்றாங்க. பார்த்து கொஞ்சம் நல்லா இருக்குது. நல்லா இருக்கலாம் ஜி. ஃபேமிலியாக வந்தால் என்ஜாய் பண்ணலாம். நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்குது. நல்ல ஒரு மூவி தான், சூப்பர் மூவி. படம் நல்லா இருந்துண்ணா, சூப்பராக இருக்குண்ணா படம். ஆக்சுவலாக இது ஃபேமிலிக்கான படம்ண்ணா. ஆக்சுவலாக மாமியார் மருமகளுக்குள்ளே இருக்க பிரச்சனைகள், நாத்தனாருக்குள்ளே இருக்க பிரச்சனைகள், இப்போ ஜென்ரேஷனுக்கான படம் அதுதான். ஆமாம், 99% ஃபேமிலிக்கான படம். கல்யாணம் ஆனவங்க இல்லை, எப்போவுமே ஃபேமிலியாக இருக்கிறவங்களுக்கான, கூட்டு குடும்பமாக இருக்கிறவங்களுக்கான படம் இது. ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே நடக்கிற சண்டை, பட் மாமியார் நாத்தனாருக்குள்ளே இருக்குது எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஆமாம், கூட்டு குடும்பமாக வாழ்கிறவங்களுக்கு இது அந்த அருமையான படம். இது நல்லா இருக்குது. எல்லாருமே எல்லா ஆக்டருமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஆர்கே சுரேஷ் நல்லா பண்ணியிருக்காரு, யோகி பாம் நல்லா, எல்லாருமே நல்லா தான் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. காமெடிலாம் சூப்பராக இருக்குது. போர்லாம் எதுவுமே இல்லைண்ணா, சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க. நடுவில் கருப்புசாமி கொண்டு வந்திருக்காங்க, அது ரொம்ப ஹைலைட்டாக இருக்குது. நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குது. எல்லாருமே நல்லா இருக்குது. ஓகே. படம் ஓகே ப்ரோ, சூப்பராக இருந்துச்சு. எல்லா ஆடியன்ஸுமே வந்து பார்க்கலாம். முக்கியமாக விஜய் சேதுபதி, நித்யா மேனன், யோகி பாபு இவங்க எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. நல்லா காமெடி எல்லாம் ஒர்க் ஆகிருக்கு. காம்பினேஷன் வந்து விஜய் சேதுபதி, நித்யா மேனன் ஓவராக மினிட்ஸ் நிறையா எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு ஒர்த்தாக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ப்ரோ. அந்த கெமிஸ்ட்ரி பார்க்க ஸ்க்ரீனில் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. எல்லாமே நல்லா இருக்குது ப்ரோ. குடும்பத்தோட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்கிற பாண்ட், அந்த லவ், எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அந்த லவ் தான் பேஸு. அதை தாண்டி வேறு எதுவும் இது பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க ப்ரோ. பரோட்டா மாஸ்டராக வராரு படத்தில். ஃபஸ்ட் ஹாஃப்லாம் நிறையா சாப்பிட்ற மாதிரி டெம்ட் ஆக்குற லெவலுக்கே நல்லாவே காட்டியிருந்தாங்க ப்ரோ. இல்லை, போர் அடிக்கிற மாதிரிலாம் இல்லை ப்ரோ. நல்லா கிரிப்பிங்காக போகுது. அந்த இன்டர்வல் முடிஞ்சு அந்த ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் மட்டும் கொஞ்சம் திருப்பி ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும். மிச்சபடி எல்லாமே ஓகே தான் ப்ரோ. நல்லா இருந்துச்சுண்ணா. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே சண்டை. ஆக்சுவலி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்காங்க. ஆனால் சுற்றி இருக்கிறவங்கனால எவ்வளோ பிரச்சனை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே நடக்குதுன்றது நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. பொட்டலை முக்காய் நல்லா இருந்துச்சு. புரியல. காமெடின்னு கிடையாது. நான் நோட் பண்ணது என்னென்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே அந்த அவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலும் சுற்றி இருக்கிறவங்க, அதாவது அம்மாவுக்கும் ஒய்ஃப்க்கும் நடுவில் மாட்டிக்கிட்டு அவர் எவ்வளோ முழிக்கிறாரு, அதனால் என்னெல்லாம் பிரச்சனை இருக்குன்றது தான். நித்யா மேனன் நல்லா பண்ண, எப்போ ஆஸ் யூஷுவல். நல்லா இருக்கு. ஆனால் டைம் ஆகுது.